Good morning, students. This is Ponpandi from Dhanlakshmi Higher Secondary School, PT Master. Today we are going to see the major game in டென்னிகாய்ட். நம்ம ஸ்கூலில் எல்லாம் டென்னிகாய்ட் விளையாடுறத பார்த்துருப்பீங்க, சில பேர் விளையாடியும் இருப்பீங்க. இப்போ நம்ம டென்னிகாய்ட் விளையாடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டென்னிகாய்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரி, ரூல்ஸு, ஸ்கில்லு அண்ட் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். டென்னிகாய்டு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து இங்கிலான்ற நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. இது ரெண்டு கேமோடைய மெர்ஜ் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. டென்னிஸ்ன்ற ஒரு கேமோடையும் காய்ட்ஸ் என்ற இன்னொரு கேமோடையும் சேர்ந்து ஒரு கேம் தனியாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஆங்கிலேயர் தங்கள் காலனி நாடுகளிடையே இந்த ஆட்டத்தை பரப்பினார்கள். இந்த டென்னிகாய்ட் கேம் வந்து ஃபஸ்ட்டு கப்பலில் தான் விளையாடினாங்க. ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ண சொல்ல போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக அந்த கப்பலில் வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு இதோடைய பேர் வந்து டெக் டென்னிஸ்னு வச்சாங்க. டென்னிமீட்டர் டென்னிகாய்ட் நெட்டோட ஹைட்டு வந்து 6 அடி. வலையின் அகலம் வந்து 18 இன்ச்சஸ் இருக்கும். வலையின் அகலம் வந்து 18 இன்ச்சஸ். அந்த காய்ட் ரிங்கோட வெயிட் வந்து 98 கிராம்ஸ்லேருந்து 112 கிராம்ஸ் வரையும் இருக்கும். இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தால் வின்னுனா 21 பாயிண்ட்ஸ் எடுத்தால் வின். பெஸ்ட் ஆஃப் 3 3 மேட்ச்சில் 2 மேட்ச் எந்த டீம் வின் பண்ணுறோ அவங்க வின்னு. மொத்தம் வந்து 21 பாயிண்ட்ஸ் எடுத்தால் வின்னு. இப்போ ஈக்குவலாக 3 செட்டு மொத்தம், அதில் 2 பேர் ஈக்குவலாக 2 செட்டு ஒரு ஆள் ஈச் டீம் ஒரு செட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா 3ஆவது செட்டில் 10 பாயிண்ட்ஸில் வந்து கோர்ட் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு எத்தனை ரெஃப்ரினா ஒரு ரெஃப்ரி, ஒரு டைம் கீப்பர், அதுக்கப்புறம் 2 லைன்மேன் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ரெஃப்ரி வந்து டேஸ் போடுவாங்க. டேஸ் போட்டுட்டு எந்த டீம் டேஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க சைடு ஆர் சர்வீஸ் சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் சர்வீஸ் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க சர்வீஸ் போடுவாங்க. ஆஃப்னர் டீம் வந்து கோர்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் வந்து ஒரு ஆட்ட பிளேயருக்கும் வந்து 5 சர்வீஸ் கண்டினியூஸாக வந்து 5 சர்வீஸ் போடுவாங்க. ஒரு டீமுக்கு ஃபஸ்ட் இதில் வந்து சிங்கிள்ஸும் இருக்குது, டபுள்ஸும் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து என்னென்ன மெயின் ஸ்கில் என்னென்னா சர்வீஸு, தென் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்னிங் த ரிங், அதுக்கப்புறம் ரிசீவிங் த ரிங். 3 ஸ்கில் தான். சர்வீஸ், ரிட்டர்னிங் த ரிங், சர்வீஸ், ரிசீவிங் த ரிங், தென் ரிட்டர்னிங் த ரிங். சர்வீஸ், இப்போ சர்வீஸ் ஒருத்தருக்கு போடுறாங்கன்னா பேக் கோர்ட்லேருந்து எண்ட் லைன்லேருந்து பேக்லேருந்து ஆஃப்னட்டுக்கு ரைட் சைட் கார்னர்லேருந்து டயகனலாக சர்வீஸ் போடுவாங்க. ஆஃப்னட் டீம் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அதை ரிசீவ் பண்ணிவிட்டு பால் அப்படியே வச்சுருப்பாங்களா? இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஆஃப்னட் கோர்ட்டுக்கு த்ரோ பண்ணணும். அதுதான் சர்வீஸ். நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் போடுவாங்க, தென் பாலை அந்த காய்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ண உடனே அவங்க ரிசீவ் பண்ணணுன்னா மறுபடியும் ரிட்டர்னிங் த ரிங், அந்த ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்கில் தான். இது ரொம்ப ஈஸியான கேம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான கேமு. விளையாடுறது ஈஸி. அதுக்கப்புறம் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து ரிஸ்ட் மூவ்மெண்ட்டு தான் நிறைய யூஸ் பண்ண முடியும். மற்ற கேம்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த கேமில் வந்து அவ்வளோ மற்ற கேமை கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து ஈஸியான கேம். ஈஸியாக விளையாடலாம். இதில் விளையாட சொல்ல என்னென்ன ஃபவுல்ஸ் எல்லாம் வரும்னா, பால் காய்ட்டு வந்து அந்த நெட்டு பக்கத்தில் ஒரு டெட்லைன் ஒன்று இருக்கும், நேச்சுரல் கிரவுண்ட் சொல்லுவாங்க. அதில் விழுந்தா ஃபவுலு, ஆஃப் நெட்டுக்கு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து காய்ட்டை வந்து நம்ம ஷோல்டர் லெவலுக்குள்ளே தான் போடணும். இப்புக்கு மேலே ஷோல்டர் லெவலுக்குள்ளே தான் போடணும். ஷோல்டர் லெவலுக்கு மேலே தூக்கி போட்டாலும் உங்களுடைய காய்ட்டு வந்து அவனுடைய ஹார்ம் மூமெண்ட் வந்து ஷோல்டர் லெவல் மேலே போனாலும் ஃபவுலு. அதுக்கப்புறம் நம்ம சீட்டிங் ஆக்ஷன், அந்த காய்ட்டு நம்ம போடுற மாதிரி இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் காய்ட்டை பிடிச்சோன்னா 3 செகண்ட்ஸ்க்குள்ளே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடணும். காய்ட்டு வந்து மார்க்கிங் லைன், எண்ட் லைனு சைட் லைன்லாம் இருக்கு இல்லையா, அதில் எங்கே விழுந்தாலுமே பால் வந்து கரெக்டு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாலை வந்து ஒரு கையால் தான் பிடிக்கணும். எந்த கையால் பிடிக்கிறோமோ அந்த கையிலே தான் நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் வந்து த்ரோ பண்ணணும். அதுக்கப்புறம் இதுலேயும் ஸ்மாஷ் இருக்குது. அது நெட்லேருந்து 3 மீட்டர் அங்கே லைன் போட்டிருப்பாங்க, ஒரு டாட்டட் லைனு. அந்த லைனில் இருந்தால் ஸ்மாஷ் அடிக்கணும். அதுக்கப்புறம் காய்ட்டை வந்து
ஜம்ப் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. சிங்கிள்ஸில் ஆடும்போது ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணலாம். காயிட் ஆஃப் நட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக த்ரோ பண்ணி விளையாடலாம். டபுள்ஸ் ஆட சொல்ல ஆஃப் நட்டு மாற்றி மாற்றி தான் பிடிக்கணும் அவங்க. சப்போஸ் சேம் பிளேயரை 2 டைம்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா அது ஆஃப் நட்டுக்கு பாயிண்ட். இப்போ நம்ம வந்து டென்னிகாய்ட் கோர்ட் கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்க போகிறோம். டென்னிகாய்ட் கோர்ட்டோட லென்த்து வந்து 12.20 மீட்டர். ஆஃப் கோர்ட்டோட லென்த்து வந்து 6.10 மீட்டர். வித்து வந்து 5.50 மீட்டர். இதுக்கப்புறம் சென்டர் லைனில் இருந்து டெட் கோர்ட் சொல்லுவாங்க, அது வந்து 0.9 மீட்டர். இந்த பிக்சரில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது வந்து 0.9 மீட்டர் வந்து டெட் லைன். அதுக்கப்புறம் இன்னொரு லைன், அந்த டெட் லைனுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்களா, அந்த பேக்கில் இருந்து தான் நீங்கள் ஸ்மாஷ் அடிக்கணும். இப்போ இந்த ஒரு கோர்ட்டில் ரெண்டு பாதையாக பிரிச்சிருப்பாங்க. அது வந்து 2.75 மீட்டர். 2 பிளேயர்ஸ் ஆட சொல்ல இந்த 2 கோர்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் பிளேயர் விளையாட சொல்ல இந்த ஃபுல் கோர்ட்டும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸி. வந்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க ரிங் பால் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் இது உண்மையான பேர் வந்து டென்னிகாய்ட். இது பேர் வந்து காய்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமுக்கு வந்து நிறையா ஸ்டெமினா, வாலிபாலுக்குலாம் நிறையா கோச்சஸ் பண்ணணும், நிறையா பண்ணணும். வாலிபாலுக்குலாம் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஜம்பிங் எக்ஸசைஸில் இருந்து ஒரு ஸ்மாஷுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிக்ஸ் மட்டும்தான். இதில் வந்து எதுனா இப்படி இந்த இதில் வந்து ரிஸ்ட் ஆக்ஷன்ஸ் நிறையா தேவை. ஏன்னா பால் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது வந்து அது நம்ம வந்து எனிமி வந்து நம்ம இன்னைக்கு தான் போடுவோம்னு யூகிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து ரிஸ்ட் பொசிஷன்ஸ் வச்சு தான் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒன்று மெயின் ஆக்ஷன் வந்து இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் சொல்லுவேன், அதில் ஒரு ட்ரிக்காக சொல்லுவேன். இல்லை ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்ததில் வந்து ஈஸியாக வந்துடும் மற்ற மூமெண்ட்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த தம் ஃபிங்கர், இந்த சென்டர் ப்ரெஸ்ஸிங், மற்ற கூட நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் மட்டும் வச்சுருங்க. அதோடைய இப்போ மற்ற ஃபிங்கர்ஸ் இருக்கட்டும். இது வந்து நான் சர்வீஸ் அப்படின்னா இப்படி வச்சு இப்படி இப்படி இந்த ப்ரெஸ்ஸிங்கில் இப்படி ஸ்ட்ரைட் கோயிங் டு இது அப்படியே நீங்கள் வந்து மேலே அப்படியே த்ரோ பண்ணணும். ஓகேவா? இப்படி வந்து அப்படியே மேலே தூக்கி த்ரோ பண்ணலாம். இதுதான் சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து யாருனாலையுமே வந்து இது பண்ண முடியாது. நீங்கள் இந்த சர்வீஸ் நான் சர்வீஸ் போகிறேன் எனக்கு தெரியும்டா இனிமேல் நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த சர்வீஸ் இந்த மூமெண்ட், இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மாஷ், இந்த ரொட்டேட்டிங், இந்த மாதிரி ட்ராப்பு, இந்த மாதிரி ட்ராப்லாம் அப்படி பண்ணுவோம், இப்படி ட்ராப் வரும். அது மாதிரி வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சர்வீஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம மேட்ச்சை ப்ராக்டிஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் மட்டுமே ஒரு 15 டைம்ஸ் சர்வீஸ் பண்ணி அப்படி ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த மற்ற ஸ்மாஷ்லாம் கரெக்டாக வரும். So please subscribe my channel so that you can follow me my daily tricks in Tennigaid. So all the best. லாஸ்ட் வீக் வீடியோவில் ஏரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீக் வந்து வேறு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாங்களா? சரியா? ரெடியா? 3, 4, 5, 6, 7, 8 double 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now arms. 1, 2, 3, 4, 5, 6, 7, and one step touch. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now high knee up. 1, 2, 3, 4, 5, 6, 7, and double side. 1, 2, and knee up. 4, 5, 6, 7, 8. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, and one feet. Out, in, out, in. Take off faster. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6. Now arms. 1, out, in, out, in. 1, 2, 3, 4, 5, 6. Now side.
7, 8. Now up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now humble. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6. Now side to side here. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yep. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6. Now 3, 4, 5, 6, 7, 8. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now feet out, out, in, out, out. Now faster. 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Arms. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6. Now side step touch. 1, 2, 3, 4, 5, 6, 7, and knee up. 1, 2, 3, 4, 5, 6. Now arms. 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now feet. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yep. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. One side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Got 1, 2, down, 3, 4, 5, 6, 7, 8. Now outside kick. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Squat. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, knee up. 3, 4, 5, 6, 7, 8. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Same other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, and hit 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, kick high up. 3, 4, 5, 6, 7, 8. Out, in, out, in, out, in. Now faster. Come on, hey. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now we move. 1, 2, 3, 4, 5, 6. Same back side. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7. Alternate. 1, 2, 3, 4, 5, 6,
7, 8. Now jump. Out, in, out, in. Come on. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Come on. Marching. And 1, 2, kick, kick. 5, 6, kick, kick. 7, 8, kick, kick. Come on. 1, 2, 3, and 4. Come on. Out, kick, out, and kick. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. Now other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Feet. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Come on. Cross, kick, kick. Come on. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Come on. Come on, jumping jack.